இப்போ கர்நாடகாலேருந்து வந்திருக்கிற நம்ம ஜீவவெளிச்சம் கர்நாடகா டீம் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க. ஒரு நிமிஷம் மட்டும், நேரம் அதிகமாகிடுச்சு, ஒரு நிமிஷம் மட்டும் கர்நாடக ஊழியத்துக்காக ஜெபிக்கும்படியாக ஒரு காரியத்தை மட்டும் நாங்கள் சொல்லிட்டு கடந்து சொல்ல ஆசைப்படுகிறோம். நான் கர்நாடகா மாநிலத்தில் இந்த ஜீவவெளிச்சம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. கேம்புக்கெல்லாம் வருவோம், ஒரு 20-30 பேர் வருவோம். அது மட்டும் இல்லாமல் கான்ஃபரன்ஸ் காலில் ப்ரேயர் நடந்து இருந்துச்சு. ஆண்டவர் ஒரு 2 வருடமாக மாத மீட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ண கிருபை செய்தார். மாதம் ஒரு 50 பேர் கூடுவாங்க ஒரு இடத்துல. நம்ம ஒரு இடத்துல கூடி அவங்க ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து அவங்களுக்கு சில உதவிகளை செய்து அனுப்புகிறோம். ஆண்டவருடைய கிருபையாலையும் எங்கள் ஜெபத்தினாலும் எங்கள் டீம் ரொம்ப, நாங்கள் வேறு யாரையுமே அங்கே நாங்கள் போய் பார்க்குறது கிடையாது. ஒன்லி ஜெபம் தான். எங்கள் வீட்டில் வந்து ஜெபிப்போம், அவங்க வீட்டில் சேர்ந்து ஜெபிப்போம். மிஞ்சி போனால் ஒரு 4-5 பேர் தான் எங்களுக்கு கர்நாடகாவில் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களும் ரெகுலர் சப்போர்ட் சொல்ல முடியாது. ஆனால் கடவுளோட கிருபையால் இந்த வருடம் பிப்ரவரி மாதத்துலேருந்து மைசூரில் மாண்டியான் என்கின்ற ஒரு கிராமத்தில், மாண்டியாலேருந்து இன்னும் உள்ளே போனோம் ஒரு 40 நிமிஷம் கிராமம், அந்த கிராமத்துலேயும் சரி, ஆசன் டிஸ்ட்ரிக்ட்லேயும் சரி, 3 இடங்களில் சுமார் 60 பேர் வராங்க. எல்லா இடத்துலையும் எல்லாருமே ஆண்டவரை பற்றி அறியாத மக்கள். இங்கே சென்னை மாதிரி தமிழ்நாடு மாதிரி அங்கே கிடையாது. கர்நாடகா வந்து தென்னிந்தியாவோட உத்தரப்பிரதேஷ்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் வந்து எவ்வளோ ஒரு கடினமான மாநிலம், கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் அங்கே நெருக்கப்படுறாங்க. அதுபோல் தென்னிந்தியாவோட உத்தரப்பிரதேஷ்னு கர்நாடகா சொல்லுவாங்க. அது பெங்களூர் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் நம்ம மாண்டியா உள்ளே போக போக அங்கே நீங்கள் ஜனங்களை பார்த்தாலே வித்தியாசமாக இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல எங்களை அழைத்து சென்று அங்கே இருக்க பார்வையற்ற மக்கள், ஏசப்பானா யாரும் தெரியாதவங்க கூட 1-2 பேர் வந்திருந்தாங்க. அங்கே இப்போ மாதம் ஒரு இடத்துலையும் 60 பார்வையற்றவங்க வராங்க. இயேசுவே அறியாதவங்க, சபைக்கே செல்லாதவங்க. அவங்களுக்காக, இந்த ஊழியத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும். அதே போல் நாங்கள் கிளாஸ் தனியாக சண்டே கிளாஸ் மாதிரி அவங்களுக்கு வச்சு ஆண்டவருடைய சுவிசேஷம் ஞானஸ்நானத்தை பற்றி சொன்னோம். இப்போ கூட ஒரு சகோதரி ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்துருந்தாங்க. கரங்களை தட்ட மாட்டிங்களா? அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது? ஆனால் நாங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்த வருடத்தில் 10 பேராவது ஞானஸ்நானம் எடுப்பாங்க. அதில் ஜெபித்து கொள்ளுங்க. நான் 4-5 பேர் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் கர்நாடகாவில். ஆனால் அந்த 4-5 பேர்லேருந்து ஒருத்தர் நம்ம கேம்புக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு தெரியாது. கடைசி நேரத்தில் பண்ணார் அவர். அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை கேட்டப்போ. எங்கள் அப்பா சொன்னபோது அதை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அங்கே நாங்கள் யாரையும் போய் தேடி பார்க்குறதில்ல, வெறும் ஜபிக்கிறோம். அங்கே ஆளுங்களும் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் கடந்த திங்கட்கிழமை டும்கூர்னு ஒரு பகுதிக்கு சென்றிருந்தோம். சிஸ்டர் டேனியல் பாக்கி அவங்க இங்கே இருக்கிறாங்க. அவங்க பிறந்த நாளுக்காக அவங்க கிராமம்னா ஒரு ட்ரெயின் பிடிச்சி 2 பஸ் அதுக்கப்புறம் பிடிச்சி போனோம். ஒரு நாள் எங்களுக்கு போச்சு. நாங்கள் அப்படி சென்று போயிட்டு வரோம். ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம், நானும் மோகன் பாபு பிரதரும் பஸ்ஸில் அப்படியெல்லாம் ஏறி. திரும்ப புதன்கிழமை மாண்டியாவில் அரைக்கேரின்னு ஒரு கிராமத்தில் ப்ரோக்ராம். 60 பேர் மேலே வந்திருந்தாங்க. ஆனால் நாங்கள் ஜெபிக்க தான் செய்கிறோம், வேறு யாரையும் போய் பார்க்குறதில்ல. அப்போ யோசிச்சுட்டே இருந்தேன். நாங்கள் கேம்புக்கு வரும்போது ட்ரெயினில் உண்மையிலே சொல்கிற போய் சொல்லலை, இவ்வளோ கஷ்டப்படுறோமே ஆண்டவர், ஆனால் யாருமே நீங்கள் உதவிக்கு கேம்புக்கெலாம் கூட எங்களால் பணம் கொடுக்க முடியல, அந்தளவுக்கு உதவி இல்லாமல் இருக்குது அப்படின்னு ஜெபிக்கும் போது எங்கள் அப்பா ட்ரெயினில் இருக்கும்போது கரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க. நான் கேட்கல, அவங்களாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி பெங்களூரில் நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம், ஒருத்தர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவங்க வந்து ஒரு உதவி செஞ்சாங்க. கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கர்நாடகா இந்த வாட்டி 70 பேர்கிட்ட வந்திருக்காங்க. இங்கே கர்நாடகா ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். அங்கே அநேக பேர் ரட்சிக்கப்படாமல் ஆண்டவரை பற்றி தெரியாமல் இருக்கிறாங்க. எல்லாரையும் ஆண்டவரோட வழியில் நடத்தணும், ஆண்டவர் சித்தம், அதை எங்களை அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காரு. நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாகவும் கேட்டுக்கொண்டு நான் இப்போது நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர் ஒரு பாட்டை பாடும்படியாக கேட்டுக்கொள்ளுங்க. E minor. ದೇವರು ನನಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗ. E minor 2/4. ದೇವರು ನನಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗ, ಸಂಕಟದಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಸಹಾಯಕ. ದೇವರು ನನಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗ, ಸಂಕಟದಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಸಹಾಯಕ. ಕಡಲಲ್ಲಿ ಗುಡ್ಡಗಳು ಮುಳುಗಿದರು
ಭಯವಿಲ್ಲ. ಈ ಭೂಮಿ ಅಳಿದರು ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ. ಕಡಲಲ್ಲಿ ಗುಡ್ಡಗಳು ಮುಳುಗಿದರು ಭಯವಿಲ್ಲ. ಈ ಭೂಮಿ ಅಳಿದರು ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ. ಹಸಿರುಗಾವಲಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಮೇಯಿಸುವನು. ತಂಪಾದ ಬುಗ್ಗೆಯಿಂದ ದಾಹವ ತಣಿಸುವನು. ಹಸಿರುಗಾವಲಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಮೇಯಿಸುವನು. ತಂಪಾದ ಬುಗ್ಗೆಯಿಂದ ದಾಹವ ತಣಿಸುವನು. ನನ್ನ ಪ್ರಾಣವನು ಜೀವಗೊಳಿಸುವನು. ನನ್ನ ಪ್ರಾಣವನು ಜೀವಗೊಳಿಸುವನು. ಜೀವಗೊಳಿಸುವನು. ಕಡಲಲ್ಲಿ ಗುಡ್ಡಗಳು ಮುಳುಗಿದರು ಭಯವಿಲ್ಲ. ಈ ಭೂಮಿ ಅಲೆದರು ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ. ವೈರಿಗಳ ಎದುರಲ್ಲಿ ಔತಣ ಪಡಿಸುವರು. ನನ್ನಯ ಶಿರದಲ್ಲಿ ಐಲವ ಹಚ್ಚುವನು. ವೈರಿಗಳ ಎದುರಲ್ಲಿ ಔತಣ ಪಡಿಸುವನು. ನನ್ನಯ ಶಿರದಲ್ಲಿ ಐಲವ ಹಚ್ಚುವನು. ಜೀವಮಾನವೆಲ್ಲ ಕೃಪೆಯ ತೋರುವನು. ಜೀವಮಾನವೆಲ್ಲ ಶುಭವ ನೀಡುವನು. ಶುಭವ ನೀಡುವನು. ದೇವರು ನನಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗ. ಸಂಕಟದಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಸಹಾಯಕ. ಕಡಲಲ್ಲಿ ಗುಡ್ಡಗಳು ಮುಳುಗಿದರು ಭಯವಿಲ್ಲ. ಈ ಭೂಮಿ ಅಳಿದರು ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ. ಕಡಲಲ್ಲಿ ಗುಡ್ಡಗಳು ಮುಳುಗಿದರು ಭಯವಿಲ್ಲ. ಈ ಭೂಮಿ ಅಳಿದರು ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ.